இன்றைக்கி நம்ம ஆனி மாதம் சங்கடகர சதுர்த்தி பற்றி பார்க்கலாம். ஆனி வர சங்கடகர சதுர்த்தி மிகவும் ரொம்ப நல்லது. பொதுவாகவே நம்ம சங்கடகர சதுர்த்தியை விநாயகர் வழிபாடு பண்ணுவோம். நம்ம குடும்பத்தில் இருக்க சங்கடங்கள், அதாவது என்னென்ன குறைகள் இருக்குதோ அது எல்லாமே போகிறதுக்காக நம்ம விநாயகர் வழிபாடு பண்ணுவோம். பௌர்ணமி முடிஞ்சு வர 4ஆம் நாள் நம்ம சதுர்த்தி தினமாக கொண்டாடுறோம். அதுவும் தேய்பிரையில் வர சதுர்த்தி மிகவும் ரொம்ப விசேஷமானது. ஒருத்தர் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லை, பணக்கஷ்டம், தீராத நோய், தன் குழந்தைகள் படிப்பில் தெளிவாக படிக்கவில்லைனாலும் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்ணலாம். நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, இந்த சாமி கும்பிடாதவங்க கூட சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சாமி கும்பிட்றாங்க. நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் சங்கடகர சதுர்த்தி அப்போது விநாயகருக்கு சாமி கும்பிடலையா? பரவாயில்ல, விடுங்க. என்ன, அடுத்த மாதம் வர ஆடி மாதம் ரொம்ப விசேஷமானது. அப்புறம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆணி வரைக்கும் பார்க்கலினாலும் பரவாயில்ல. என்ன, நீங்கள் ஆடி மாதம் வருகிறது பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி, அப்போ வழிபடுங்க. அதுக்கப்புறம் சேஞ்சஸ் தெரிஞ்சால் என்கிட்ட சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் இந்த மாதிரி பண்ணணுங்க நீங்கள் சொல்லி, அதனால் எனக்கு இவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க, பார்க்கலாம். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம காலையிலேருந்து வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு நம்ம விநாயகர் பெருமானை நினச்சி நம்ம வழிபடலாம். சாயங்கால நேரம் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு பக்கத்துலேயே இருக்கிற கோயிலில் பார்த்திங்கன்னா அபிஷேக ஆராதனை எல்லாம் நடைபெறும். நம்ம போய் பார்க்கலாம். அப்போது ஊஞ்சல் உற்சவம் ஒரு சில கோயிலில் நடைபெறும், அதுலேயும் பங்கேற்கலாம். குறிப்பாக அன்னதானம் வாங்கி சாப்பிடுங்க. இல்லைன்னா நீங்கள் 4 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணி கொடுங்க. மாதம் வர சங்கடகர சதுர்த்தியை இனிமேல் மிஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், சேஞ்சஸ் தெரியுதான்னு. கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். ஒரு சிலர் வீடியோ பார்க்குறவங்க முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, இது மாதிரி நாங்கள் வழிபடுறோம், அதனால் இப்போ எனக்கு பரவாயில்லன்னு நீங்களே சொல்லுவீங்க. எதாக இருந்தாலும் நமக்கு மீறி ஆண்டவன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் எத்தனை பேர் கோயிலுக்கு போய் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வழிபடுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ வேணும்னா ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் போடுங்க. ஆன்மீக தகவல்களை பதிவிடலாம். ஓகே, அனைவருக்கும் நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.